Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாங்க மேங்கோ புட்டிங் தாங்க பார்க்க போறோம். சம்மர் சீசன்னாலே மேங்கோ தாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் வந்து மேங்கோ தான். ஸோ அதை எப்பவும் நம்ம வந்து கட் பண்ணி கொடுக்காம மேங்கோ புட்டிங் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நம்ம வந்து செஞ்சிடலாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 2 மேங்கோட பல்ப் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து நம்ம blend பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா blend ஆகி வந்துருச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் வந்து சைனா கிராஸ் எடுத்துருக்காங்க. ஒரு பேக்கெட் வந்து 10 கிராம்ஸ். இதில் பாதி பேக்கெட் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஸோ 5 கிராம்ஸ் வந்து சைனா கிராஸ் போட்டிருக்கேன். இது முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், அப்போ தான் அது வந்து கரைஞ்சி வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கரைஞ்சி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை வந்து நாம் ஊற்ற போகிறோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க, அது உங்கள் விருப்பம் தான். தேவைப்பட்டால் கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. சுகரை வந்து செக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே நல்லா நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக வரும். அந்த சமயத்தில் நம்ம வந்து ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும். இப்போது நான் ஒரு மோல்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் இல்லை ஆயில் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மிக்சரை வந்து இது கூட ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி நல்லா டேப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பபிள்ஸ்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இது ஆறுற வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும். ஆறின பிறகு நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டருக்கு மாற்றிடுங்க. ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கட்டும்ங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி நல்லா திக்காக வந்திருக்குன்னு. புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சைட்லலாம் எடுத்து விட்டுட்டு அப்புறம் வந்து நீங்கள் பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது நல்லா திக்காகி ஜெல்லி ஃபார்மில் புட்டிங் சூப்பராக வந்திருக்கு. இது வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட கட் பண்ணி கொடுக்கலாம், இல்லை பிடிச்ச ஷேப்பில் உங்கள்கிட்ட மோல்டு இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, மேங்கோ புட்டிங் ரெடி. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.